சென்னை வெட்டுவாங்கேணியில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடத்திய சோதனை நிறைவு பெற்றுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், உங்களுடைய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக வணக்கம் ஆனந்தி. சென்னை ஈசிஆர் சாலையில் வெட்டுவாங்கனியில் 2 வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுள்ளனர். ஜியாப் ஆட் ஹிதார் என்ற தடை செய்யப்பட்ட அமைப்புக்கு ஆட்கள் சேர்த்ததாக சென்னை காவல்துறையில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு பயங்கரவாத செயல்கள் இருப்பதால் இந்த வழக்கு NIA சோதனைக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் தொடர்புடைய 5 பேரை ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்களுடன் தொடர்புடைய நபர்களின் வீடுகளில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் தொடர்ந்து இன்று காலை 6 மணி முதல் தொடர்ச்சியாக சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதன் ஒரு பகுதியாக சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் வெட்டுவாங்கனி பிஸ்மில்லா நகர் 2வது தெருவில் முகமது ரியாஸ் என்பவர் வீட்டில் 6 பேர் கொண்ட தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதேபோல் பிஸ்மில்லா நகர் 4வது தெருவில் சையத் அலி என்பவர் வீட்டில் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருவதால் 2 வீடுகளிலும் துப்பாக்கி ஏந்திய போலீசார் மற்றும் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக 2 வீடுகளிலும் சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் முகமை அதிகாரிகள் 3 மணி நேரத்திற்கும் மேலாக சோதனையில் ஈடுபட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. மேலும் 4வது தெருவில் பிஸ்மில்லா நகர் 4வது தெருவில் சையத் அலி என்பவர் வீட்டில் தேசிய முகமை அதிகாரிகள் 4 மணி நேரத்திற்கு சோதனையை முடித்துவிட்டு சென்றுள்ளனர். அதே போல பிஸ்மில்லா நகர் 2வது தெருவில் முகமது ரியாஸ் என்பவர் வீட்டிலும் 5 பேர் கொண்ட குழுவினர் 5 மணி நேரத்திற்கு மேலாக சோதனையையும் செய்து முக்கிய ஆவணங்களையும் எடுத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனந்தி, உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.